கரண்ட் வேறு இருக்குது பாட்டிமா. ஆனால் கல் இருக்குது அங்கே போயிடும். ஏது நந்துச்சுன்னா தான் பயமா அந்த பக்கம் போயிட போகுது. எங்களை மாட்டுக்கு சொந்த மாதிரி அவன் இவ்வளோ பெரிய வயிற்று அந்த வயிற்றை தாங்கிக்கணும். பாட்டிமா இதுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே பால் கொடுத்தா இதை அப்படி இருக்கு. தூக்க முடியுமா? தூக்கிக்கலாம். பால் நாச்சே கொடுக்குமா? இது போக மாட்டேதே பாட்டிமா. பாத்தில் பால் குடிக்கிறதுக்கு வருவாங்க. எப்படி வரும்? அவங்களுக்கு எப்படி தெரியும் குழந்தை பெற்றுருக்குதுன்னு? எம்சிபி பிளாட்டினம் சிட்டிலி கியூட். அது பால் வந்து இதுக்கிட்ட அவங்க வந்து காம்பை பிடிச்சி கொடுப்பாங்க. அப்போ தான் அது பிடிக்கும். நிஷா எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அது பாலெல்லாம் கருப்பாங்களா? சொல்லிட்டு கொடுக்க சொல்லலாமா? இது நிற்கணுமே. இது கூப்பிடுங்க. இல்லைன்னா காலம் அப்படியே தடுமாற்றமாகிடும். டாடி அட தங்கம் கொஞ்ச நேரம் அச்சப்பப்போ இல்லைங்களா நின்றுட்டு அங்கே நின்று கொஞ்சம் இதாக ஆடிட்டு இருந்துது. ஆடுது. அதுக்கு ஆடி ஆடி டயர்ட் ஆகி போச்சு பாட்டிமா. நிஷாக்கு மாமனார் வேற கூப்பிடலாமா? மாமனாரா? அவர் பார்க்கறா தெரியல. அவங்க இவங்க தான் நிக்கித்த அவங்க தான். யாரு? நிஷா அவங்க அம்மாவுக்கு தான் மாடு வச்சுருந்தாங்களா? ஆமாம் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஹாய் குட்டி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? வந்துட்டிங்களா? எம்சிபி பிளாட்டினம் சிட்டிக்கு வந்துருக்குது தொங்க பிள்ளை. ஒடோ உங்கள் ஓனர் எங்கே இருக்க தெரியல பாரு. கவலையே இல்லை உங்கள் ஓனருக்கு. அம்மா கண்ணில் எல்லாம் ஏதோ விழுந்துக்குல்ல பாட்டிமா. காலையில் மண்ணு பாட்டிமா இருக்குது. இதையே வந்து உட்காந்துருக்கு பாருங்கள்.